ஓம் சாந்தி. இந்த மம்மாவின் நினைவு மாதத்தில் மம்மாவை சூட்சும வதனத்தில் சந்திப்பதற்காக தயாராகுகின்றேன். நான் ஒரு தெய்வீகமான பிரகாசமான ஆத்மா. இந்த சரீரத்தில் உயிருள்ள நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் மெதுமெதுவாக அனைத்து மண்டலங்களையும் கடந்து சூட்சும லோகத்தை வந்தடைந்து விட்டேன். மம்மாவின் நினைவு மாதம் என்பதால் அங்கு பாப்தாதாவுடன் மம்மாவும் ஏனைய அட்வான்ஸ் பாட்டியும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது பாபா மம்மாவுடன் கூடவே அனைவரும் புன்னகைத்தவாறு என்னை வரவேற்றார்கள். மம்மா பாபாவுக்கு நெருக்கமாக இருந்தார். நான் மம்மாவுக்கு நெருக்கமாக அவர் முன்னிலையில் அமர்ந்திருந்தேன். அப்போது மம்மாவின் தெய்வீக குணங்கள் அனைத்தும் அவரின் கழுத்தில் வைர அட்டிகையாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. அப்போது நான் மம்மாவிடம் கூறினேன், மம்மா, நீங்கள் உலகத்தாயாகவும் சக்தி தாயாகவும் எவ்வளவு பணிவானவராகவும் துணிவானவராகவும் தைரியசாலியாகவும் இருந்தீர்கள். இந்த கணம் இறுதி கணம் என்று முயற்சி செய்தீர்கள். இவற்றையெல்லாம் கேட்கும்போது நானும் அவ்வாறு ஆக வேண்டுமென்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சரஸ்வதியாகவும் இருந்தீர்கள். காளியாக இருக்க வேண்டிய இடத்தில் காளியாகவும் இருந்தீர்கள். அசுர சம்காருணியாகவும் இருந்தீர்கள். துர்க்கையாக இருக்க வேண்டிய இடத்தில் துர்க்கையாகவும் இருந்தீர்கள். குளிர்மை தேவியாகவும் அதாவது சீத்தலா தேவியாகவும் இருந்தீர்கள். நான் இவற்றையெல்லாம் கூறும்போது பாபாவுடன் கூடவே அனைவரும் புன்னகை செய்தனர். பின்னர் மம்மா கூறினார், குழந்தாய், நீ முயற்சி செய்கின்றாய். இருந்தும் நீ வெற்றிகரமான வாழ்விற்காக உனக்கு நான் 5 மந்திரங்களை கூறுகின்றேன். அதில் முதலாவதாக ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து முரளி கேட்க வேண்டும். இரண்டாவதாக வாழ்க்கை என்பது காகித உரை போல் மூடியிருக்க கூடாது, போஸ்ட்கார்டு போல திறந்திருக்க வேண்டும். மூன்றாவது சதா ஆமாம் அதாவது ஹாஜி என்ற பாடத்தை உறுதி செய்ய வேண்டும். எனக்கு தெரியாது முடியாது என்றால் நீ நாத்திகன் என்று கூறினார். நான்காவது விஷயமாக ஏதாவது விஷயம் நடந்தால் அதனை வெளியில் பரப்பக்கூடாது. முதிர்ச்சி என்ற குணத்தால் அடக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். ஐந்தாவது விஷயமாக மம்மா கூறினார், தன்னுடைய மன வழிமுறையை வாழ்க்கைக்கான ஆதாரமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. பாபாவிற்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார். அவரையே தனது பொறுப்பாளராக ஏற்றுக்கொண்டால் உதவி கிடைக்கும். இவ்வாறு விதை மதிப்பில்லா அறிவுரைகளை வழங்கி எனது தலையில் பாபாவும் அம்மாவும் 2 கைகளையும் வைத்து ஆசி வழங்கி என்னை திரும்பவும் இங்கு அனுப்பி வைத்தார்கள். ஓம் சாந்தி.